Hi, hello, welcome back to my channel. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Why Not Reaction. ஓகே, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா கல்கி படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இந்த படத்துடைய கதையை நம்ம லைட்டாக பார்த்துடலாம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா கிருஷ்ணர் அவருடைய கல்கிங்கிற அவதாரத்தை அடுத்த 6000 வருஷங்களுக்கு கழிச்சு எடுக்க போறாரு, மீன்ஸ் அவதரிக்க போறாரு. அந்த காலகட்டத்தில், அந்த காலகட்டம் தான் 2898. ஸோ அந்த காலகட்டத்தில் ஒரு சில அறிகுறிகளை வச்சு அவதரிக்க போறாருங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அதில் என்னென்ன அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா, கங்கையில், காசியில் கங்கை நதியை ஒரு சொட்டு நீர் கூட இல்லாத ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்படி வரும்போது கிருஷ்ணர் அவதரிப்பார். இந்த கதையை நம்ம ஆப்வியஸாக எல்லா சின்ன வயசுலேருந்தே கேட்டுதான் இருக்கும். கலியுகம் வந்துடுச்சு, இந்த யுகத்தில் கிருஷ்ணர் அவதரிப்பார். எப்போ அதர்மம் தலைவிரிச்சு ஆடுதோ அந்த டைமில் கிருஷ்ணர் கல்கிங்கிற அவதாரத்தை எடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம தாத்தாக்கள் பாட்டிகள்லாம் இந்த கதையை சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். இந்த ஒரு கதையை டைரக்டருடைய தாத்தாவும் பாட்டியும் சொல்லியிருப்பாங்க போல தெரியுது. அந்த கதையை கேட்டுட்டு சும்மா வீட்டில் உட்காந்து வேற வேலையை பார்க்கறது இல்லாமல் அந்த கதையை படமாக்கணும்னு நினைச்சாரு பார்த்தீங்களா, அங்கதான் அவருடைய பிரச்சனையே ஆரம்பிக்குது. சரி, ஓகே, அந்த கதையை எடுத்து டேபிளில் வச்சு அதுக்கப்புறம் அவர் எழுதணும்ல ஸ்டோரி. அதுக்கு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டா, பேனா வச்சுட்டு சும்மாவே உட்காந்துட்டு இருந்திருக்காருன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அவர் எதையுமே ஒழுங்கா ப்ராப்பரா எழுதுன மாதிரி தெரியல. சரி, இப்போ நம்ம கதையை பார்த்துடலாம். ஸ்டார்டிங்கில் மகாபாரத போர் நடக்குது. அப்போ அஸ்வத்தாமன் கிட்ட கிருஷ்ணர் சொல்றாரு, நான் ஒரு கலியுகம் பிறக்க போது, அந்த யுகத்தில் நான் அவதரிப்பேன். என்னை பாதுகாக்க, நீ என்னை அழிக்கணும்னு நினைக்கிற நீயே என்னை அந்த டைம்ல பாதுகாப்ப அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ அது வரைக்கும் உனக்கு சாவே கிடையாது, அதான் என்னுடைய சாபம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த சாபம் விட்டதுனால அவர் 6000 வருஷமா ஒரு கோகுல வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த கோகுல வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் நம்ம அமிதாப் மாமா. அந்த அமிதாப் மாமா படத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் படம் லைட்டா அடுத்த ஸ்டெப்புக்கு போகுது. அவர் வர்ற கேரக்டரே படத்துல ஒரு 1.5 வருஷம் போன மாதிரி இருக்கு. அந்த படம் 1.5 மணி நேரம் கழிச்சு அவரே வர்றாரு. அது வரைக்கும் இவங்க படத்துல ஒரு கேரக்டரா எஸ்டாப்ளிஷ் பண்றேங்கிற பேர்ல நம்மளை பாடா படுத்தி என்னடா செஞ்சு வச்சிருக்கீங்கிற அப்படிங்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க. சரி, ஃபர்ஸ்ட் பிரபாஸோடைய இன்ட்ரோ. அதாவது பிரபாஸ் அந்த பிரபாஸ் கூட இன்ட்ராக்ட் பண்றதுக்கு ஒரு கேரக்டரை டிசைன் பண்ணியிருக்காங்க, புஜிங்கிற ஒரு கேரக்டர். அந்த புஜியும் பிரபாஸும் பேசுறாங்க சகட் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காங்க. முழுசா என் காதுல கேட்ட 3 வார்த்தை. 1 யூனிட்ஸ், இன்னொன்னு காம்ப்ளெக்ஸ், 3வது சுப்ரீம். ஐயோ, அந்த காலகட்டத்தில் கரன்சிங்கிறது யூனிட் அப்படிங்கிற விஷயத்த டைரக்டர் நம்ம கிட்ட சொல்ல வந்திருக்காருங்கிறத ஒரு 2-3 சீன்ல சொல்லிட்டு விட்டுருணும். படம் ஃபுல்லா யூனிட்டுன்னு காது காதே கலந்துருச்சு எனக்கு அந்த வார்த்தையை கேட்க. எனிவே அப்படிதான் இருந்துச்சு. படம் ஃபுல்லா எனக்கு அத்தனை யூனிட், நான் இதை பண்ணா இத்தனை யூனிட், நான் காம்ப்ளெக்ஸுக்கு போவேன், நான் சுப்ரீம் எனக்கு எதுக்கணும், எந்த நேரமும் இதை பத்தியே பேசிட்டு இருக்கானுங்க. படத்துல ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே அப்படின்னு ஒரு இடத்துல கூட என்னால சொல்ல முடியல. எனக்கு ஒரு 1-2-3 சீன் கையை வச்சு விரல வச்சு எண்ணிடலாம். உதாரணத்துக்கு தீபிகா அந்த கேரக்டர்ல ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு தீர நடந்து வருவாங்க. அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்கு கஷ்டப்பட்டு, அவங்க வயிறுல இருக்கக்கூடிய அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்கு கஷ்டப்பட்டு நடந்து ஒரு தீக்குள்ள விழுவாங்க. அந்த சீன் கொஞ்சம் ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தது. கொஞ்சம் ஸ்பாயிலர் அங்கங்க இருக்கும், அதை நீங்க பாத்துக்கோங்க. இந்த படத்தை அப்படி ஒன்றும் ஆக போறது இல்லை. நீ எனிவே
நான் அங்கங்க நான் மென்ஷன் பண்ணிடுறேன். லைக் ரெண்டாவது செகண்ட் ஹாஃப்ல வந்து சம்பாலா அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள போவாங்க. மீன்ஸ் தீபிகா வந்து அங்கதான் சேஃபஸ்ட் லொகேஷன் சொல்லி அங்க கூட்டு போவாங்க. அந்த இடத்துக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தியேட்டர்ல இருக்கிற எனக்குலாம் உயிரே வந்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் தான் படத்துக்கே உயிர் வந்துச்சு. அது வரைக்கும் படம் வந்து ஒரு மாதிரி டெட் லைனாவே போயிட்டு இருந்தது. படமே அங்கதான் உயிர் வந்துச்சுன்னு நான் ஃபீல் பண்றேன். அங்கேயுமே வந்து ஒரு வாருங்கிற பேர்ல ஐயோ ஏதோ வந்து வீடியோ கேம் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல். அதாவது கிராண்டா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, இந்த மாதிரி புதுசா கன் எல்லாம் வந்து ஒரு வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சு, இந்த மாதிரி கன்ல இருக்க புல்லட்லாம் வந்து என்ன சொல்றது, ஒரு லேசர் மாதிரி காமிச்சிட்டா மட்டும் போதும், கிராண்ட் ஆயிரும் நினைச்சிட்டாங்களா என்னன்னே புரியல. எதுவுமே வந்து ஒரு கனெக்டே ஆகல. எந்த ஒரு ஃபைட் சீனா இருக்கட்டும், ஒரு அதாவது எமோஷன்ஸ் அவங்க வச்ச எதுவுமே கனெக்ட் ஆகலைங்கிறது மட்டும்தான் உண்மை. அந்த ஃபைட் சீன்லாம் பார்க்கும்போது எப்படா முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது ஒரு ஃபைட் சீன் எடுத்துக்கிட்டா மினிமம் அரை மணி நேரம் எடுக்குது. அதாவது பிரபாஸ் அவருடைய கேரக்டரை எதுக்காக இந்த மாதிரியான ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியல. மேபி வந்து இந்த மாதிரி அவர் ஷர்ட்ல ஒரு மாதிரியா ஃபங்கியான ஒரு பர்சன் மாதிரி காமிச்சாதான் செகண்ட் ஹாஃப்ல அவரை பத்தி ரிவீல் பண்ணும்போது ஓ சூப்பர் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு நினைச்சு பண்ணாங்களா என்னன்னு தெரியல. செகண்ட் ஹாஃப்ல நம்மளுக்கு அப்படி ஒரு ஃபீல் வந்துச்சான்னு கேட்டா 100% இல்லை. அது ஒரு சீன் வரும், அவர் கையில ஒரு கம்பு பிடிக்கும்போது ஒரு சீன் வரும். அந்த சீனை பத்தி ஆல்ரெடி அமிதாப் மாமா வந்து ஒரு இடத்துல பேசியிருப்பாரு. இந்த கம்பு யாரோடது தெரியுமா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு, இது என் ஃப்ரெண்டோடது அப்படிலாம் சொல்லும் போதே நமக்கு ரிவீல் ஆயிரும். ஓகே இவர் வந்து பிரபாஸ் அப்படித்தான் பேசிட்டு இருக்காரு, இந்த கம்புக்கும் பிரபாஸுக்கும் ஏதோ ஒரு பெரிய கனெக்ட் இருக்கு, கண்டிப்பா இதை வந்து ஸ்டோரியில கொண்டு வர போறாங்கன்னு அவர் சொல்லும் போதே தெரிஞ்சிடும். அதனால அப்போ அந்த சீன் நடக்கும்போது கனெக்டே ஆகலைங்கிறது மட்டும்தான் உண்மை. ஸோ அப்படி கனெக்ட் ஆகாத ஒரு சீனுக்காக ஸ்டார்டிங்ல இருந்தே பிரபாஸோடைய கேரக்டரை எந்த இடத்துலையுமே ப்ராப்பரா பிளாட் பண்ணாம போனதுதான் அந்த படத்துடைய மிகப்பெரிய ஒரு டிராபேக்கா நான் பாக்குறேன். எதுக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு சத்தியமா எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து ரொம்ப சட்டிலான ஒரு கேரக்டர் நம்ம பார்க்கும்போது என்னடா எழுதி வச்சிருக்கீங்க, இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களே அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது. அது வந்து எனக்கு 100% இருந்தது. மேபி உங்களுக்கும் அப்படிதான் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஃபைனல் அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே ஒரு ப்ராப்பரான ரைட்டிங் இல்லாம ஒன்லி ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கிற பேர்ல விஎஃப்எக்ஸ்னா பிரம்மாண்டம் அப்படின்னு நினைச்சிட்டு விஎஃப்எக்ஸை மட்டுமே நம்பி கதையில எந்த விதமான ஒரு விஷயமுமே இல்லாம படத்துல அதிகமா காசை போட்டா படம் நல்லா வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. அதுக்கான ப்ரொடக்ஷன் வேல்யூ கண்டிப்பா இருக்கணும். எந்த இடத்துலையுமே ப்ரொடக்ஷன் வேல்யூ இல்லை. உதாரணத்துக்கு அந்த கன்னு, அவங்க யூஸ் பண்ற அந்த மெட்டீரியல், அவங்க யூஸ் பண்ற காஸ்டியூம் எதுவுமே ஒரு ஒரு ராவா பார்க்கறதுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய எந்த ஒரு இடத்துலையுமே எனக்கு அப்படி ஃபீல் ஆகலை அப்படிங்கிறது தான் உண்மை. படம் டோட்டலா ஃபைனலா எப்படி இருக்குன்னா, ஒன் டைம் வாட்சபிளான்னு கேட்டா இல்லை. சம்பாலா அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள இந்த கதை போற வரைக்கும் உங்களால தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னா இந்த படத்தை ஃபேமிலியோட போய் பாருங்க. இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட்ங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. படம் வந்து அப்படி எந்த சீனுமே நான் பார்க்கல, அந்த மாதிரி எதுவுமே இல்லைதான். ஸோ சின்ன குழந்தைங்க கண்டிப்பா இந்த படம் விரும்பி பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அந்த மாதிரியான காட்சி அமைப்புகள் தான் இருக்குது இந்த படத்துல. ஆனா இந்த படம் சின்ன குழந்தைங்களை அட்ராக்ட் பண்றதுக்காக எழுதப்பட்ட படமான்னு கேட்டா 100% இல்லை. ஆனா எடுத்து முடிச்சுட்டு இந்த அவுட்புட் அப்படிதான் இருக்குது. ஸோ ஃபைனலா படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப பிலோ ஆவரேஜான ஒரு படமா தான் நான் பாக்குறேன். ஓகே, இதுதான் இந்த படத்துடைய ரிவ்யூ. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். Until bye from Why Not Reaction.